ஹலோ கைஸ், நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் எந்த அளவுக்கு பிஸியாக இருக்கோ அதே அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம பிரேக் ஆகி யார் யார் மேலேயோ உள்ள கோவத்தை நமக்கு பிடிச்சவங்க மேலே நம்ம காமிச்சிருப்போம். எந்த தப்புமே பண்ணாத அவங்கள போய் நம்ம திட்டி இருப்போம். ஆனால் கொஞ்ச நேரம் முடிஞ்சு தான் நமக்கு தெரிய வரும் நம்ம மேலே தான் தப்பு, அவங்க மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு. ஆனால் அப்போ தெரிய என்ன பிரயோஜனம்? நடக்க வேண்டியது எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ நம்மளும் ஒரு தாழ்வு மனப்பான்மையோட நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு நினைச்சு நம்மள நாமளே ஆர்ஷா நடந்துக்க ஆரம்பிப்போம். இந்த விஷயம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயுமே நடக்கிறது தான். ஏன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஃபியர், ஆங்ஸைட்டி, பெயின், டிப்ரெஷன், இது எல்லாமே நம்ம ஃபீவர் மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயமாவே மாறிடுச்சு. ஒரு சிலரால அதுல இருந்து சீக்கிரமா வெளியே வர முடியுது. ஆனா ஒரு சில பேரால அதுல இருந்து வெளியே வரவே முடியறது இல்ல. அவங்களுக்குள்ளேயே அந்த சோகத்தை மூடி வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்களும் அப்படிப்பட்டவங்களா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயத்துக்குமே ஒரு நல்ல பக்கமும் இருக்கும், ஒரு மோசமான பக்கமும் இருக்கும். ஒரு பக்கம் சந்தோஷம், அன்பு, காதல், அமைதி இதெல்லாம் இருக்கும். ஆனா இதோட இன்னொரு பக்கம் கோபம், பயம், நெகட்டிவ் தாட்ஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு அதையே நினைச்சு இன்னும் ஹார்ட் ஆகுறது, இன்னொன்னு அந்த தப்புல இருந்து கத்துக்கிட்டு அடுத்த தடவை அதை செய்யாம இருக்கிறது. ஆனா அதை விட்டுட்டு அதை பத்தியே நம்ம திரும்ப திரும்ப யோசிக்கும் போது இன்னுமே நம்ம அதிகமா தான் பாதிக்கப்படுவோம். அதுல இருந்து நமக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஸோ நம்ம இப்படி நெகட்டிவா திங்க் பண்றதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏதோ ஒரு விஷயம் தான் நமக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸை தூண்டி விடுது. அப்படி எந்த விஷயம் நமக்கு அதை தூண்டி விடுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்மளால ஈஸியாவே அவாய்ட் பண்ணவோ இல்ல சரியான வழியில அப்ரோச் பண்ணவோ முடியும். நமக்கு எப்பெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்பெல்லாம் நம்ம கிட்டயே நாம 3 கேள்வி கேட்கணும். முதல் கேள்வி, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா நம்ம நினைக்கிறது எப்பவுமே உண்மையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம சில நேரங்கள்ல நம்மள அறியாமலே சில தப்புகளை செய்யறதால நம்ம ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு கிடையாது. எத்தனையோ தடவை நம்ம நிறைய நல்ல விஷயங்களையும் செஞ்சிருப்போம். ஸோ அதை பத்தி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவான விஷயங்களை பத்தி யோசிச்சாலே நெகட்டிவிட்டி தன்னால போயிடும். அதே மாதிரி ரெண்டாவது கேள்வி, இதை பத்தி நான் யோசிக்கிறதால எனக்கு ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு கேளுங்க. சில நேரங்கள்ல நம்மளோட சிந்தனைகள் எல்லாமே உண்மையா இருந்தா கூட அதை பத்தி இப்ப யோசிக்கிறது நமக்கு எந்த விதத்திலயுமே உபயோகமா இல்லைன்னா அதை யோசிக்காதீங்க. ஒருவேளை அப்படி யோசிக்கிறத உங்களால் நிறுத்தவே முடியல அப்படின்னா ஒரு நோட் எடுத்து என்ன பிரச்சனை, இது எப்படி சரி பண்ணலாம், இது யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், இப்படி அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் எழுதிட்டு அப்பயே நீங்க யோசிக்கிறத நிறுத்திடணும். அடுத்ததா மூணாவது கேள்வி, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்த நிலைமையில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத யோசிக்கணும். நம்மளோட அண்ணா, அக்கா, தம்பி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி நெகட்டிவா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லுவோமோ அதே விஷயத்த நாம நம்ம கிட்டயே சொல்லணும். மற்றவங்க கிட்ட நம்ம எப்படி இரக்க குணத்தோட அட்வைஸ் பண்றோமோ அதே மாதிரி நாம நம்ம கிட்டயே அன்போடையும் இரக்கத்தோடையும் இருக்கணும். இப்படி இந்த 3 கேள்விகளையும் கேட்டுட்டு நம்மளோட கவனத்தை நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து அப்படியே பாசிட்டிவ் தாட்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம், இல்ல ஒரு சின்ன வாக் போகலாம், இல்ல டிவி பார்க்கலாம், கேம் விளையாடலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த செஞ்சு நம்ம கவனத்தை திசை திருப்பணும். இந்த மாதிரி செய்யறப்ப கண்டிப்பா அந்த செயலை நம்ம செஞ்சு முடிக்கும் போது நம்ம மைண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் மறந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். அடுத்ததா பயம். நம்ம எல்லாருமே ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு பயப்படுவோம். ஒரு சிலருக்கு இருட்டுனா பயமா இருக்கும், ஒரு சிலருக்கு பேயினா பயமா இருக்கும், ஒரு சிலருக்கு தனியா இருக்கிறதுனா பயமா இருக்கும், ஒரு சிலருக்கு எதை பார்த்தாலுமே பயமா இருக்கும். ஆனா இந்த பயம் அப்படிங்கிறது எப்படி வருது? இது எதனாலனா நம்மளோட கடந்த கால அனுபவங்கள் மோசமா இருக்கும்போது அதை திரும்ப செய்யறதுக்கு நம்ம பயப்படுவோம். உதாரணமா நாம நம்மளோட பாஸ்ட்ல ஏதாச்சும் ஒரு பெரிய மேடையில ஏறி பேசணும்னு ஆசைப்படுறோம். அப்படி ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாரும் முன்னாடியுமே நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அப்படி பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே நம்ம பேச நினைச்ச விஷயங்களை நம்ம மறந்துட்டோம்னு வைங்க. சுத்தி இருக்க எல்லாருமே நம்மளை பார்த்து சிரிச்சிருப்பாங்க, கேலி பண்ணிருப்பாங்க. சோ இதனாலேயே இனிமே நான் ஏதாச்சும் ஒரு பெரிய மேடையில பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த கடந்த கால அனுபவம் ரொம்ப மோசமா இருந்ததுனால அதை செய்யறதுக்கு நம்ம பயப்படுவோம். சோ இந்த பயங்கிறது நம்ம மூளையில தான் இருக்கு. நாம தான் இந்த பயத்தை உருவாக்குறோம். ஒரு சில பேரு அவங்க வாழ்க்கையில பேயை நேர்லயே பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு பேயினாலே ரொம்ப பயம்னு சொல்லுவாங்க. சோ பயங்கிறதே நமக்கு நாமே மூளையில உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த பயத்தையே நம்ம 3 வகையா பிரிக்கலாம். ஒன்னு, ஒரு விஷயத்தை இழந்துருவனோ அப்படிங்கிற பயம்.
காலையில எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணா 1 மணி நேரம் தூக்கத்தை இழந்துருவேனே அப்படின்னு பயம். இந்த வேலை எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனா அதை நான் நிறுத்திட்டேன்னா என்னோட மாச சம்பளத்தை நான் இழந்துருவேனே அப்படிங்கிற ஒரு பயம். இப்படி பெரும்பாலும் இந்த பயம் ஒருவேளை அப்படி ஆயிருமோ அப்படிங்கிற கேள்வியை நம்ம கிட்ட கேட்கும். என்கிட்ட இருக்க பணம் எல்லாம் போச்சுன்னா என்ன பண்றது, என்கிட்ட இருக்க வேலை போச்சுன்னா என்ன பண்றது, இல்ல எனக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றது, இந்த மாதிரியான தாட்ஸ் தான் நிறைய வரும். சோ இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸை நம்ம பாசிட்டிவ் தாட்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். காலையில 1 மணி நேரம் தூக்கத்தை இழந்தாலும் என்னோட உடம்பு ஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கணும். இப்ப இந்த வேலையை இழக்கிறதால எனக்கு 3 மாசம் சம்பளம் வேணா கிடைக்காம இருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரமாவே நான் இதை விட அதிகமா சம்பாதிப்பேன் அப்படின்னு நினைக்கணும். இந்த மாதிரி பாசிட்டிவான தாட்ஸால ஒரு விஷயத்தை இழந்துருவோமோ அப்படிங்கிற பயத்தை நம்மளால சரி செய்ய முடியும். நம்பர் 2, ப்ராசஸ் பெயின். மாற்றங்கள் எப்பவுமே ஈஸியா இருக்காது, ஆனா அது நமக்கு தேவையானது. அதாவது முதல் தடவை ஒரு குழந்தை நடக்கும்போது அதுக்கு நடக்க முடியாம தடுமாறும், சில நேரங்கள்ல கீழே விழுந்துரும். ஆனாலுமே அது முயற்சி பண்றதை நிறுத்தாது. ஏன்னா அந்த குழந்தை வளரணும்னா, அதோட அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அந்த குழந்தை அந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் வாழ்க்கை நமக்கு புது புது சேலஞ்சஸை கொடுக்கும்போது அதை நம்ம முழு மனசோட ஏற்றுக்கணும். மாற்றத்தை யோசிச்சு என்னைக்குமே நம்ம பயப்படக்கூடாது, ஏன்னா அதுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நம்பர் 3, இதுதான் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற ரொம்ப காமனான பெயின். நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம், ஆனா நம்ம மைண்ட் அதை வேற மாதிரி யோசிக்கும். நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையுமே விட்டுட்டு நீ இதை பண்ணணும்னு நினைக்கிறியா? நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் வீணா போச்சுன்னா என்ன பண்ணுவ? கடைசியில நீ நினைச்ச மாதிரி இது வரலன்னா என்ன பண்ணுவ? உன்னோட உழைப்பு, நேரம் இதெல்லாம் வீணா போயிருமே, நீ தோத்துருவியே அப்படின்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்படி இதையும் தாண்டி நம்ம மூளைய நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொல்லவே தேவையில்ல. அவங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனாலயே இந்த பயங்கிறது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஆனா இப்படி நம்ம யோசிக்கிறத முதல்ல அவாய்ட் பண்ணணும். என்னால கண்டிப்பா நான் விரும்புற விஷயத்த சாதிக்க முடியும், நான் போடுற முயற்சி என்னைக்குமே வீணாகாது அப்படின்னு நம்பணும். இந்த தடையை மட்டும் நான் தாண்டிட்டேன்னா அந்த பக்கம் என்னோட கனவு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நம்பணும். அந்த நம்பிக்கையோட நம்மளோட எல்லா பயத்தையுமே நம்ம எதிர்கொள்ளணும். இந்த மாதிரி நம்மளோட கண்ணோட்டத்தை மாத்திட்டாலே இது எல்லாத்தையுமே நம்மளால ஈஸியா கடந்து வர முடியும். அடுத்ததா ஓவர் திங்கிங். சில பேர் எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த பழக்கத்தை நம்ம மாத்திக்கணும். நம்ம மைண்ட்ல நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறதுல நம்ம கவனமா இருக்கணும். பெரும்பாலான நேரங்கள்ல அதை கவனிக்காம அப்படியே விட்டுறோம். ஆனா அப்படி பண்ணவே கூடாது. நம்ம செல்ஃப் அவேர்னஸோட இருந்தா தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஏதேதோ நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல இப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த தடவை அந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது அதை அவாய்ட் பண்ண முடியும். இந்த ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ண 2 வழிகள் தான் இருக்கு. ஒன்னு மெடிடேஷன், இன்னொன்னு ஃபோக்கஸ். மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளோட மூச்சுல மட்டும்தான் நம்மளோட முழு கவனமும் இருக்கும். சோ நம்ம கான்சியஸ் ஆகிறதுக்கு அது ஒரு சிறந்த வழி. இல்லனா எந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணாலும் அதுல நம்மளோட முழு கவனத்தை செலுத்தணும். ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சிறந்த வழினா புது புது விஷயங்களை ட்ரை பண்றது தான். ஏன்னா புதுசா நம்ம ஒரு விஷயத்த ட்ரை பண்ணும்போது அது மேல நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதை நம்ம முழு கவனத்தோட செய்வோம். நம்ம அனுபவிக்கிற பயம், பதட்டம், கோபம் இது எல்லாமே நமக்குள்ள இயற்கையாவே இருக்கிறது தான். இதெல்லாத்தையும் கடந்து வந்தாதான் நம்மளால ஸ்ட்ராங் ஆக முடியும், வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கும் போக முடியும். ஒரு பெண்ணோட பிரசவ வலி எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 20 எலும்புகள் ஒரே நேரத்துல உடையிற வலி தான் ஒரு பெண் அவளோட பிரசவத்துல அனுபவிக்கிறா. ஆனா அப்படி அதையும் கடந்து வரதுனாலதான் இந்த உலகத்துக்கு ஒரு புது உயிரை அவங்களால கொண்டு வர முடியுது. இந்த கஷ்டத்தையும் வலியையும் அனுபவிச்சதுனால தான் அவங்க ஒரு புது வேர்ஷனா, ஒரு தாயா மாறுறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில எவ்வளவு வலிகள் தாங்க வேண்டி இருந்தாலும் அது நம்மளோட ஒரு புது அடையாளத்தை உருவாக்குறதுக்காகத்தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற யாருமே அவங்க வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. இங்க எல்லாருமே பல கஷ்டங்களையும் தாண்டி தான் வந்திருக்காங்க. சோ கஷ்டங்களை கஷ்டமா நினைக்காத வரைக்கும் அது ஒரு கஷ்டமே கிடையாது. அடுத்ததா டிப்ரெஷன். நம்ம டிப்ரெஷன்ல இருக்கும்போது நமக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு தோணும். ஆனா அது உண்மை கிடையாது. ஒரு சின்ன இடத்துல இருக்கிறதால நாம மட்டும்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா கொஞ்சம் வெளி உலகத்துக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியும் நமக்கு மேல எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. நம்ம லைஃப்ல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே ஒரு கட்டத்துல நம்மளை விட்டு போயிரும். அதே மாதிரி தான் நம்ம அனுபவிக்கிற வலியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கண்டிப்பா அது நம்மளை விட்டு போயிரும். ஆனா நம்ம சும்மாவே இருந்தா அது போயிடாது. அந்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு நமக்கான வெளிச்சத்தை நம்ம தேடி போக ஆரம்பிக்கணும். எல்லாமே மாறிடும்னு நினைக்காதீங்க, எல்லாமே மாறிடுச்சுன்னு நினைங்க. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்காதீங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு நினைங்க.
கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரியே உங்க வாழ்க்கை மாறும். நம்ம டிப்ரெஷனா இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளேயே படுத்திருக்கிறது ரொம்ப சுகமா இருக்கும். ஏன்னா யாரையுமே நம்ம ஃபேஸ் பண்ண வேணாம், எதையுமே நம்ம டீல் பண்ண வேணாம். ஆனா இது நம்மளை இன்னுமே மோசமான நிலைமைக்கு தான் கொண்டு போகும். அதுல இருந்து எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அது எக்ஸசைஸ் பண்றதா இருக்கலாம், விளையாட போறதா இருக்கலாம், டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதா கூட இருக்கலாம். ஆனா நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஈடுபடணும். இது கண்டிப்பா நம்ம தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணும். இதன் மூலமா நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவோம். நம்மளோட ரொட்டீனே மாறும். இப்படி நம்ம ரொட்டீன் மாறும்போது கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல நம்ம லைஃபும் மாறும். பொதுவா நமக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை மற்றவங்க கிட்ட சொல்றதால என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்ம மனசை திறந்து நம்ம கஷ்டங்கள்லாம் சொல்றது தான் ஒரே வழி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி, இவங்க கிட்ட எல்லாம் நம்ம என்ன ஃபீல் பண்றோங்கிறத ஓப்பனா சொல்லணும். அவங்க கிட்ட நம்ம அப்படி சொல்லும் போது தான் நமக்கு ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் ஏற்படும். ஒவ்வொரு நாளும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், என்னால எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இப்படி தொடர்ந்து சொல்லும் போது நம்ம பிரெயின் இந்த வார்த்தைகளை உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கும். சின்ன சின்ன வெற்றிகளையும் கொண்டாட ஆரம்பிக்கணும். நம்ம கான்ஃபிடென்ட்டையும் மோட்டிவேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறுறத நம்ம உணர்வோம். ஸோ கடைசியா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். உங்களை மாதிரி இன்னொருத்தங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஏன்னா நீங்க அவ்வளோ யூனிக். ஸோ எந்த ஒரு சூழல்லையும் உங்களோட நம்பிக்கை இழக்காதீங்க, கிவ் அப் பண்ணாதீங்க. வாழ்க்கைங்கிறது கஷ்டமா தான் இருக்க போகுது. ஆனா அதை நம்ம எப்படி கடந்து வர போறோங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையோட அர்த்தமே அமையுது. ஸோ பிரச்சனையை நம்ம ஒரு பிரச்சனையா எடுக்காத வரைக்கும் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் நீங்க விருப்பப்பட்டு செய்யக்கூடிய வேலையை என்னைக்குமே விட்டுறாதீங்க. கண்டிப்பா நம்ம ஒரு நாள் ஜெயிப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.